ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை நாம் அனைவரும் மிகவும் கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறது வழக்கம். தை 1 அன்னைக்கு பொங்கல் பண்டிகை, தை 2, 3 ஆகிய தேதிகளில் மாட்டுப் பொங்கலையும் காணும் பொங்கலையும் மிக விமர்சையாக கொண்டாடுறோம். இது தமிழர்களுடைய மிக முக்கிய பண்டிகை. காலங்காலமாக நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடினாலும் இதனுடைய வரலாறு தெரிஞ்சு தான் கொண்டாடுறோமா? பல பேருக்கு இது தெரியாது, குறிப்பாக 2K கிட்ஸுக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையிலையும் மாணிக்க வாசகர் எழுதின திருவெம்பாவையிலும் கூட இந்த பண்டிகையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் மார்கழி நீராடல் அப்படிங்கிறது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மார்கழி. மார்கழி மாதத்தில் கடும் குளிராக தான் இருக்கும். ஆனால் காலையிலே எழுந்து நீராடிட்டு வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு புதிதாக பறித்த மலர்களை கொய்து கொண்டு ஆலயங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்வது அதீத நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதைத்தான் மார்கழி நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தை திருநாளுக்கு முன்னோடி. இயற்கை தெய்வமாக கருதப்படக்கூடிய சூரிய பகவானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாகத்தான் பொங்கல் கொண்டாடப்படுது. அதாவது நாம் சாப்பிடக்கூடிய நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவிச்சோ அதுக்கெல்லாம் நன்றி கூறி வழிபடுறதுன்னு சொல்லலாம். ஆடி மாதம் பயிரிடப்பட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிடும். அந்த காலங்கள்லாம் தை மாத அறுவடையே அதிக விளைச்சலை தரும் அப்படின்னு நம்பிக்கை. உழைக்கும் மக்களுடைய தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுது. போகி பண்டிகை அப்படிங்கிறது பொங்கலுக்கு முதல் நாள், அதாவது மார்கழி கடைசி நாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சு தேவையில்லாத பழைய பொருட்களை எரிக்கிறது வழக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகியாகும். விளைச்சல் முடிந்து பிறக்கும் ஆண்டு புதுமையாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் கூட இந்த தீயில கருகி போயிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். பிறக்கக்கூடிய ஆண்டு நல்ல எண்ணங்களையும் நல்ல பலன்களையும் தரணும் அப்படின்னு போகி பண்டிகையை எல்லாரும் கொண்டாடுறோம். உழைக்க மக்களுடைய தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் சூரிய பொங்கல் கொண்டாடப்படுது. பொங்கல் படையல்ல முக்கியமாக மஞ்சள், கரும்பு, வாழை, கிழங்கு வகைகள், கொடி வழி காய்கறிகள் இதெல்லாம் சேர்க்கப்படும். பச்சை நெல்லை அரைச்சு தவிடு நிற்காம தண்ணீர் சேர்த்து வைக்கப்படக்கூடிய பருப்பு குழம்போட படையலிடணும். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உண்மைதானே? மனசார சூரிய பகவானை கும்பிட்டு படையலிட்டு பார்த்தா நிச்சயம் வாழ்வில் வெளிச்சம் வரும். விவசாயத்துக்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளே இந்த மாட்டுப் பொங்கல். இந்த பொங்கல் தை மாதம் 2ஆம் நாள் கொண்டாடப்படுது. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தொழுவத்தில் உள்ள மாடுகளெல்லாம் குளிக்க வச்சு அலங்காரம் செஞ்சு பொங்கல் வைப்பாங்க. அந்த வைத்த பொங்கலை மாடுகளுக்கே கொடுப்பாங்க. மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மாடுகளுடைய கொம்புகள் எல்லாம் வர்ணம் தீட்டி பொட்டு வைத்து தோரணங்கட்டி பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். கிராமப்புறங்களில் மாடுகளை வண்டிகளில் பூட்டி ஊர்வலம் வர்றதை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியுது. உழவு தொழிலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் மாட்டுப் பொங்கல் மாடு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டாடப்படுது. காணும் பொங்கல் தை மாதம் 3ஆம் தேதி தமிழர்களால் கொண்டாடப்படுது. இதை கன்னி பொங்கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பண்டிகையின் போது உற்றார், உறவினர், நண்பர்கள் இவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பெறுதல் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அப்புறம் பல்வேறு விளையாட்டு போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்கு மரம், இந்த மாதிரியான வீர சாகச போட்டிகளும் இதில் இடம்பெறும். அதுவே நகரங்களில் பார்த்திங்கன்னா இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு மக்கள்லாம் பீச்சு, தியேட்டர், பார்க்கு, அப்புறம் சுற்றுலாத்தலங்கள் இதுக்கெல்லாம் போய்
இந்த தினத்தை கொண்டாடுவாங்க. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை உலகமெங்கிலும் இருக்கிற தமிழ் மக்கள் உற்சாகமாக கொண்டாடுறாங்க. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. இவ்வளவு ஏன், கனடா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பொங்கல் அன்னைக்கு உள்ளூர் விடுமுறையே விடப்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன். தைப்பொங்கல் விழாவை தமிழர்களுடைய விழா அப்படின்னு பல பேர் சொன்னாலும் அது உண்மை இல்லைன்னு தான் சொல்லணும். அது இந்துக்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் இஸ்லாமியர்களும் சிறப்புடன் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது இருக்குது. மக்களோட மனசில் சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை எல்லாருடைய மனதிலும் மகிழ்வையும் அன்பையும் பொங்கச் செய்யட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.